அணுகிட்ட கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லிட்டேன். ஆனா எப்படி நிறுத்துறது, என்ன பண்ணி நிறுத்துறதுன்னு ஒன்றும் புரியல. அனு என்னையவே நம்பிக்கிட்டு இருப்பா. நான் இப்ப என்ன பண்ண போறேன்? அத்தை மாமாவை ஏத்துக்கிட்டு என்னால இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்த முடியும்? அந்த வீட்டுக்குள்ள கூட போக முடியாது. அவங்க கிட்ட என்னால பேசக்கூட முடியாது. அவங்களை விட எங்க அம்மா, அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. நான் அணுவை லவ் பண்றேன்னு சொல்லதான் முடியுமா? இல்ல இந்த கல்யாணத்தை நான் நிறுத்த போறேமான்னு சொல்ல முடியுமா? அனு மட்டும் என் மாமா பொண்ணா இல்லாம வேற யார் பொண்ணா இருந்திருந்தா கூட அம்மா கிட்ட பேசி இருந்திருக்கலாம். அம்மாவாவது எனக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அம்மாக்கு அத்தையும் சுத்தமா பிடிக்கல. அதனால அணுவையும் பிடிக்காது. அவங்க கிட்ட இந்த விஷயத்த பத்தி நான் பேசினா ஏத்துக்கவும் மாட்டாங்க. கண்டிப்பா என் மேலதான் கோவப்படுவாங்க. இப்ப என்ன சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது? எப்படி நிறுத்துறது? பாட்டி பாத்துப்பாங்கன்னாலும் அவங்க ஒத்தையில என்ன பண்ண முடியும்? நிச்சயத்தை ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. இதையும் அவங்க பாத்துப்பாங்கன்னு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். என்னதான் பண்றது? ஒரு வழியும் கிடைக்கலையே. ஒன்னும் இல்ல பாட்டி, சும்மாதான் உட்கார்ந்துருக்கேன். நிறுத்திடலாம் பாட்டி, ஆனா எப்படி நிறுத்துறதுன்னு தெரியலையே. நான் எது பண்ணாலும் அம்மாக்கு தெரிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. அம்மா அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்கிட்ட சத்தியம் வேற வாங்கியிருக்காங்க அந்த பொண்ணு கூட பேசக்கூடாதுன்னு. அவங்கள மீறி நான் எது பண்ணாலும் அம்மாக்கு பிடிக்காது பாட்டி. இல்ல பாட்டி, அம்மாக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. நீ யார் கூட வேணாலும் பேசு, மாமா பொண்ணு கூட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க பாட்டி. இப்போ நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட கல்யாணத்தை நான் தான் நிறுத்த போறேன்னு தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்களோ? நானும் எவ்வளவோ யோசிச்சுட்டேன் பாட்டி. ஆனா எனக்கு எந்த வழியுமே கிடைக்கல. அணுக்கு பார்த்துக்க மாப்பிள்ள கிட்ட போய் நேரடியாவே பேசி பார்த்துட்டேன். ஆனா அவன் கூட இந்த கல்யாணத்தை நிறுத்தல பாட்டி. அது வந்து பாட்டி, அணுவை நானும் லவ் பண்றோன்னு சொன்னேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா இருக்கான் பாட்டி. ஆமா பாட்டி. எப்படி பாட்டி, என்ன பண்ணி நிறுத்துறது? யோசிச்சு யோசிச்சு பார்த்தாலும் எதுவுமே வரல பாட்டி. என்ன பாட்டி சொல்லுங்க. என்ன பாட்டி? பாட்டி கல்யாணமா? ஐயோ, என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமா பாட்டி, ஆனா அது அம்மாவோட ஆசீர்வாதத்தோட பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இல்ல பாட்டி, அம்மாவுக்கு தெரிஞ்சா எங்க வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா ரொம்ப கோவப்படுவாங்க. என்னாலயும் அம்மாவுக்கு தெரியாம இதெல்லாம் பண்ண முடியாது பாட்டி. அம்மா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்களை கஷ்டப்படுத்திட்டு என்னால வாழ முடியாது பாட்டி. பாட்டி, அப்பா அம்மாவோட சம்மதத்தோட பொறுமையா பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் பாட்டி. பாட்டி
பாட்டி இந்த மாதிரி பண்ணா இன்னும் அதிகமான பிரிவு வந்துருமோன்னு பயமா இருக்கு பாட்டி. அதெல்லாம் ஒண்ணும் வராது. 4 நாள் கோவத்துல இருப்பாவ, 4 உங்களுக்கு சேர்த்துடுவாவே. என்ன அதிகமா பெரிய வரதுக்கு என்ன இருக்கு? அப்படியே பிரிஞ்சாலும் எத்தனை நாளைக்குயா? என்னைக்கா இருந்தாலும் உன் அம்மா உன்னைய சேர்த்துடுவா. உன்னைய சேர்த்துக்கிடும் போது உன் பொண்டாட்டி சேர்த்துக்கிட மாட்டாளா? கண்டிப்பா சேர்த்துக்கிடுவா. அதே போல ராணியா அவன் மகளை சேர்த்துக்கிடுவா. அவளை சேர்த்துக்கிடும் போது உன்னைய சேர்க்காம இருப்பாளா? இப்படி அப்படியுமா சேர்ந்துட்டேன்னா குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துரும்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எனக்கு என்னமோ இன்னும் பெரிய பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு பாட்டி. வரதான் செய்யும். மழை போல பிரச்சனை வந்தாலும் பனி போல விலகிரும்பா. ஏன்னா நீங்க 2 பேரும் பிள்ளைகளு. உங்களை எப்படி ஒதுக்கி வச்சு பாப்பாவே? இல்ல அடிச்சுதான் கொல்ல முடியுமா சொல்லு. என்ன கொஞ்ச நாளைக்கு வார்த்தைப்படுவாவே, அதுக்கு பிறகு அவியலே சேர்த்துக்கிடுவாவையா? ஏன் மக சரோஜாவை பத்தி எனக்கு தெரியாதா? இன்னைக்கு கோவப்படுவா, நாளைக்கே என் பிள்ளைதான் முக்கியம்னு நினைப்பா. இல்ல பாட்டி, நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, அம்மாவோட சம்மதம் இல்லாம என்னால இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது பாட்டி. எனக்கு அப்பா அம்மா சம்மதம் கண்டிப்பா முக்கியம். சூர்யா, உங்க அம்மையோட ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு சம்மதமா? அம்மா அப்பா வந்து கல்யாணம் பண்ணி வச்சா நான் பண்ணிக்கிறதுக்கு தயார் தான் பாட்டி. அவ்வளவுதானப்பா. இதுக்கு மேல நான் பாத்துக்கிட்டேன். உங்க அம்மையே இந்த புள்ள கழுத்துல தாலியை கட்டின்னு சொல்லுவா. உங்க 2 பேர்த்துக்கும் உன் அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோட கல்யாணம் நடக்கும். இந்த பாட்டி நடத்தி வைக்கே. எப்படி பாட்டி? அதான் சொல்லியல, நான் நடத்தி வைக்கே. 10,000 ரூபாய் சம்பளத்துல 8,000 பதுக்கியாச்சு. இந்த 2,000 முதல்ல மாமியார்ட்ட கொடுத்து கடனை முடிச்சு விடுவோம். ராணியக்கா 2 நாள் லீவுக்கு நான் ரூபாய் பிடிக்கேன். நான் தான் கையில காலில் விழுந்து முழு சம்பளத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இனி எப்படியாவது இந்த மாசம் லீவ் போடாம போயிடணும். அடுத்த மாசம் லீவ் போட்டேன் கண்டிப்பா பிடிச்சிருவாவே. சீட்டு பணம் 5,000 கொடுத்துட்டோம்னா 3,000 நம்மகிட்ட மிச்சம் இருக்கும். என்ன பண்ணலாம்? ஏதாவது செலவு பண்ணணுமே. ட்ரெஸ் எடுக்கலாமா? இல்ல வேற என்ன பண்ணலாம்? நம்மளே வச்சுக்கிடுவோம். காலை இட்லி வாங்கணும், சட்னி வாங்கணும், எத்தனை செலவு இருக்கு, அதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவோம். எத்தேய் 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 என்ன? எத்தேய் இந்தாங்க தே 2,000. என்னது 2000 தானே? ஆமா தேய் 2,000 தான் தேய். 3 நாள் வீட்டு சொல்லாம லீவ் போட்டேன், அதுக்கு 1000 பிடிச்சிட்டாவ தேய். அப்பா உனக்கு ஒரு நாள் சம்பளம் 1000மா? இல்ல தேய், அவியில மதிக்கலையா, வீட்டை சொல்லலையா. சொல்லாம லீவ் போட்டதுனால உனக்கு 2,000 ரூபாய் தான் சம்பளம் தருவேன், மொத்தத்தை பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாவ தேய். 5 நாள் சொல்லாம லீவ் போட்டிருந்தா 5,000 பிடிச்சிட்டு சீரோவில் அனுப்பியிருப்பாவ தேய். நீ ஏதோ இந்த 2,000 ரூபாய் உங்க கடன் அடைக்காக தந்தாவளேன்னு சந்தோஷப்பட்டுட்டு வந்தேன். கடன் அடைக்கிறதுக்கா? சம்பளம் எங்க குமரி? ஏத்தே நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, ராணிக குணத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. 2,000 ரூபாய் தான் தந்தாவத்தே. இத நான் உங்க கடன் அடைச்சிட்டேன். 3,000 ரூபாய் நீங்க சேர்த்து போட்டு சீட்டை கட்டிருங்க. இதுக்கு மேல எனக்கு உங்களுக்கும் கடன் இருக்குன்னு சொல்லாங்க தேய். சம்பளம் வந்தா தாரேன். குமரி, இந்த 2000 ரூபாயை சம்பாதிக்கிறதுக்கு நீ காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்க போய் வேலை செய்றியோ? நான் மட்டும் போகாம இருந்தா அந்த 2,000 ரூபாய் கூட வந்திருக்காது தேய். இந்த 2000 ரூபாய்க்குலாம் நீ வேலைக்கு போக வேண்டாம், ஒழுங்கு மரியாதையா வீட்டுல இரு சொல்லிவிட்டேன். 2000 ரூபாய் கொடுத்திருக்கால, அதை வாங்கிட்டு வந்து நிக்காம நீ வேலைக்கே போக வேண்டாம், ஒழுங்கு மரியாதையா வீட்டுல இருந்து சோறு கறி ஆக்கு. சில்பா 8,000 சம்பளத்துக்கு போறா. அவளால வீட்டுல ஒரு வேலையை செய்ய முடியல. அவ வேலைக்கு போனாவது முழு சம்பளம் வரும். இந்த 2000 3000க்குலாம் நீ வேலைக்கு போக வேண்டாம். போன மாசம் என்னடானா 3000 ரூபாய் வாங்கிட்டு வந்திருந்தா, இந்த மாசம் என்னடானா 2000 ரூபாய் வாங்கிட்டு வந்து நிக்கா. கடன் அடைச்சிட்டேன்ல தே, போவேல எப்படி வரும்? வாய் மூடி, காலையில இட்லி வாங்கி திங்க மாட்டோம், ரூபா வருது, அது எப்படி? அது உங்க மகன்கிட்ட வாங்கினேன் தேய். ஓஹோ, என் மகன் வாங்கிட்டு வர ரூபா தந்து வைக்கானா? எத்தனை லட்சத்தை தந்தா? எத்தனை ஆயிரத்தை செலவு பண்ணியிருக்கா? ரூபா இருந்தா போய் எடுத்துட்டு வா, நான் சீட்டுக்கு போட்டு கொடுக்கட்டும். ஏத்தேய் பிள்ளைக்கு இட்லி வாங்கறதுக்காக ஒரு 25 ரூபாய் தந்தார் தேய். அதை வச்சுதான் இட்லி வாங்கினேன். ஒத்த பைசா கூட என்கிட்ட கிடையாது. இதுல லட்சங்கள் ஆயிரங்கள் கோடிகள் பிய. அவர்கிட்ட அவ்வளவுல எங்கத்தே ரூபா, நீங்க தான் மொத்தத்தை பிடிங்கிருவீல. ஏதோ நீங்க பாம்பாத்து கொடுக்குற ரூபாயில 5 ரூபா 10 ரூபா மிச்சம் பிடிச்சி எனக்கு தருவாரு. அதுலதான் நான் இட்லி வாங்கி என் பிள்ளைக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிடியா உங்களுக்கும் தாரேன். ஓஹோ, அந்த ரூபாயை மிச்சம் பிடிச்சு தான் வாங்கிட்டு கொடுக்கானா? ஒரு கிளாஸ் காபி டீ ஏதாவது வாங்கி குடிப்பானேன்னு எக்ஸ்ட்ராவா ரூபா கொடுத்து விடியே. அத வாங்கிட்டு தந்துறியாம் போல. இருக்கட்டும் இனி ரூபாயை குறைச்சிரு. ஏத்தேய் அவர் உங்க பிள்ளை தானே, ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாதான் என்ன? உங்களுக்கே ஒரு பார்த்தா பாவமா தெரியலையா? என்னைய பார்த்தாதான் இங்க பாவமா இருக்கு. அவ ஒரு பக்கம் பிக்க, நீ ஒரு பக்கம் புடுங்கியா. என்னத்த சொல்ல நானே? அவள வேலைக்கு ஓடிறியா, நீ வேலைக்கு ஓடிறியா? வீட்டுக்கு வந்தா ஒரு பச்சை தண்ணி போட்டு தர ஆள் கிடையாது. டிபன் அவ தனியா வாங்கி தின்றியா, நீ தனியா வாங்கி தின்றியா? எனக்கு என் புருஷனுக்கு கஞ்சி போடுறியா? மதியத்துக்கு நீ உனக்கு உன் பிள்ளைக்கு தனியா சோறு ஆக்கிக்கிறியா?
ஏத்தே நீங்க மீன் ஊத்துட்டு வந்து சும்மா தானே இருப்பியே ஆக்குங்க தேய். ஆமா ஆக்கியாவே. வீட்ல அவ ஒருத்தி இருக்கா, நீ ஒருத்தி இருக்கா. ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு நான் அடுப்பாங்கரையில போய் ஆக்கியே. ஒழுங்கா எவளாவது ஒருத்தி வீட்டுல கிடந்தா ஆக்குவியல்லாட்டி மாரியாதே அடுத்த மாசத்துல இருந்து லீவு போடு. நீ இந்த 2000 ரூபாய் சம்பளத்துக்குலாம் வேலைக்கு போக வேண்டாம். வீட்டுல இருந்து வேலை பார்த்தா போதும். அந்த 2000 நான் தாரேன். என்னது 2000 மீதி 8000? என்னது 8000? அது வந்து சீலுப்பாக்கு 8000 வருது எல்லாத்தையும் அதை சொன்னேன். அவளை யார் லீவ் போட சொன்னது? நான் உன்னையே தான் சொல்லிட்டு இருக்கேன் குமரி. என் மாமா வேலைக்கு போட்டா நீ ஒழுங்கா வீட்ல இருந்து சோறு கறி ஆக்கு. அவ போனாவது முழு சம்பளம் 8000 ரூபாய் வரும். அதெல்லாம் முடியாது, நான் வேலைக்கு போய் பழகிட்டேன். என்னால வீட்டுல இருக்க முடியாது. நான் வேலைக்கு தினமும் காலையில போயே தீர்வேன். பிடிச்ச பிடிவாதத்திலேயே நிக்காம இந்த 2000 சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போயே தீரணுமாக்கா? ஒழுங்கா வீட்டுல இருந்து வேலையை பார்த்தா நானே இந்த 2000 அவளுக்கு தருவேன். ஏம்மா என்னது மைனிக்கு நீ 2000 தர போறியா? ஆமா, இந்த வீட்டுல ரொம்ப சிறந்த மருமகளா இருக்கால்ல, அதனால ஊக்கத்தொகையா 2000 கொடுக்க போறேன். ஏம்மா அப்படின்னா எனக்கு உனக்கு வேணா 2000 அடிதார வாங்கிக்க. எம்மா நீ வர வர உன் மவளையும் மருமவளையும் பிரிச்சு பிரிச்சு தாம்மா பாக்க. இடி உழுவா உன் மைனேகரி வேலைக்கு போயிட்டு வந்து இந்த 2000 சம்பளத்தை கொண்டு வந்து தந்திருக்கா. வெறும் 2000மா? ஆமா, போன மாசம் 3000 தந்தா இந்த மாசம் 2000 தான் தந்திருக்கா. கேட்டா இதுதான் முழு சம்பளமா? 3000 3 நாள் லீவ் போட்டதுக்கு புடிச்சிட்டாவல. எம்மா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுத்ததுக்கு 500 பிடிச்சிட்டாவம்மா. அந்த மாதிரி மைனிக்கு 1000 பிடிச்சிருப்பாவ போல. இந்த முதலாளியில இப்படிதாம்மா இருக்காவ. ராசாத்தியக்காவும் ரொம்ப மோசம், ராணியக்கா அதை விட மோசமா இருக்காவ. அதனாலதான் அவிய 2 பேரும் சம்பந்தம் பண்ண போறாவ போல. ஆமா, நல்லா பண்ணுவாவ. அந்த சம்பந்தம்லாம் ஒரு நாள் நடக்காது. என்னம்மா சொல்றா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கேள்வி. இந்த மாசமாவது முழுசா போய் முழு சம்பளத்தை வாங்கிட்டு வா. 8000 ரூபாய் வந்தாதான் சீட்டு பணம் கட்ட முடியும். அவ 2000 3000 தான் தாரா. நீ அது 8000 முழுசா தா. எம்மா நான் 5000 தாரேன். மைனிட்டு 5000 வாங்கி போட்டு கெட்டா மிச்சம் 3000 நான் செலவுக்கு வச்சுக்கிடியம்மா. செலவுக்கா? எதுக்கு? அது வந்து இட்லிலாம் வாங்கணும்ல, அதுக்கு. ஒண்ணு வாங்கனா வீட்ல சமைக்க ஆரம்பிங்க. முழு சம்பளத்தை வாங்கி மரியாதை என்கிட்ட வந்து தாரா சொல்லிவிட்டேன். சீட்டு பணத்தை கட்டி உனக்கு தான் ரூபாய் எடுத்து தர போறேன். உன் மைனியாகாரி ஒண்ணு கொண்டுட்டு ஓட போறதில்ல. 8000 முழுசா என்கிட்ட தாரதா இருந்தா நீ வேலைக்கு போகலன்னா வேலைக்கு போகாண்டா வீட்ல கடை. எம்மா நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் சிறுப்பா. அடுத்த மாசம் ஒழுங்கா வேலைக்கு போய் 8000 வாங்கிட்டு வந்து தாரா. இப்ப வேலைக்கு நேரம் ஆயிட்டுல, சீக்கிரம் கிளம்பு. எம்மா என்னால 5000 தாம்மா தர முடியும். மைனி 5000 தர சொல்லு. 8000ல நீ 5000 தான் தருவா. மைனிக்கு சம்பளமே வெறும் 5 தான். அதை எப்படி அவன் முழுசா தருவா? 1008 லீவ் வேற எடுக்கா. அதனால அவன் சம்பளம் இந்த மாதிரி 3000 2000 தான் வாரான்னு எனக்கு தோணுது. நீ 8000 தந்தாதான் சீட்டு பணத்தை ஒழுங்கா கட்ட முடியும். உன் புருஷன் கூடயே நீ போய் உருப்படியா வாழ முடியும் சொல்லிட்டேன். அதனால அடுத்த மாசத்துல இருந்து முழு சம்பளத்தை தந்துரு. இந்த மாசம் மாதிரி அரைகுறையெல்லாம் தரக்கூடாது. காய்ச்சல் மண்டபத்து எது வந்தாலும் முழுசா வேலைக்கு போய் சம்பளத்தை முழுசா வாங்கிட்டு வரணும். சரிம்மா. அம்மா என்ன இப்படி சொல்லிட்டு போறா? முழு சம்பளத்தை எப்படி தர முடியும்? நான் கொஞ்சமாவது சேர்த்து வைக்கலாம்ல நினைச்சேன். இந்த மாசம் சம்பளமே 5500 ரூபா தான் தந்தாவ. அதுல 500 ரூபா நான் எடுத்துக்கிட்டேன். 5000 தான் அம்மாட்ட தந்தேன். அடுத்த மாசம் 3000 ரூபாய் எடுத்துக்கிடலாம்ல நினைச்சேன். அம்மா என்னடானா முழுசு 8000 தரணும்னு சொல்லிட்டு போறா. வேலைக்கு போய் சீட்டு பணம் கட்டுறதுக்கே பணம்லாம் போயிரும் போல இருக்கே. இதுக்கு பேசாம வேலைக்கு போகாம வீட்லயே இருந்திருக்கலாம். அம்மையே சீட்டு பணத்தை கட்டி இருப்பா. வேலைக்கு போய் நம்மளுக்கு 1 ரூபா கூட பிரயோஜனம் இல்லாம போச்சே. முடியாது. அடுத்த மாசமா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சம்பளத்தை புடிச்சிட்டாவன்னு சொல்லிட வேண்டியதான். அப்பதான் சீட்டு பணத்தை அம்மையே ரூபா போட்டு கெட்டுவா. முழு சம்பளத்தை அடுத்த மாசமும் கொடுக்கவே கூடாது.